வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2010 கேட்கப்பட்ட எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொதறிவு கொஸ்டின் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். இரண்டாவது, அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய டில்லி சுல்தான் யார்? அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய டில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. மூன்றாவது வினா, கெடு பிடிப்போர் எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? கெடுபிடிப்போர் எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பெர்னார்ட் பர்ச். நான்காவது வினா, திருவருட்பாவை இயற்றியவர் யார்? திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். ஐந்தாவது வினா, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு? பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. ஆறாவது வினா, மூலதனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மூலதனம் என்ற நூலின் ஆசிரியர் காரல் மார்க்ஸ். ஏழாவது வினா, ஐநா சபையின் தலைமையிடம் இருப்பது? ஐநா சபையின் தலைமையிடம் இருப்பது நியூயார்க். எட்டாவது வினா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. ஒன்பதாவது வினா, ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி? ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி ஸ்டெப்பி. பத்தாவது வினா, முதல் புவியினால் கொண்டாடப்பட்ட நாடு? முதல் புவியினால் கொண்டாடப்பட்ட நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 11வது வினா, ஆசியாவின் மிகப்பெரிய மரம் அறுக்கும் ஆலைகள் உள்ள தீவு? ஆசியாவின் மிகப்பெரிய மரம் அறுக்கும் ஆலைகள் உள்ள தீவு அந்தமான் தீவு. 12வது வினா, கடலடி பரப்பில் உள்ள தாவர சூழ்வாழிடம்? கடலடி பரப்பில் உள்ள தாவர சூழ்வாழிடம் பெந்தாஸ். 13வது வினா, நர்மதா பள்ளத்தாக்கிற்கு இணையாக அமைந்துள்ள மலை? விடை விந்திய மலை. 14வது வினா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் ஆடுதுறையில் உள்ளது. 1985 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 16வது வினா, பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண்? பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் கரிசல் மண். 16வது வினா, ஒவ்வொரு சேவை மையத்திற்கும் தேவையான குறைந்தபட்ச மக்கள் தொகை? ஒவ்வொரு சேவை மையத்திற்கும் தேவையான குறைந்தபட்ச மக்கள் தொகை 200 to 300. 17வது வினா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950. 18வது வினா, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை? மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. 19வது வினா, ஆண்களை விட பெண்கள் விகிதம் அதிகமுள்ள மாநிலம்? ஆண்களை விட பெண்கள் விகிதம் அதிகமுள்ள மாநிலம் கேரளம். 20வது வினா, மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறதுனா ஆர்டிக்கல் 356. 21வது வினா, அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர்? அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் அப்துல் கலாம். 22வது வினா, முதலமைச்சரை நியமிப்பவர்? முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர். 23வது வினா, மனிதன் ஒரு சமூக விலங்கு என கூறியது யார்? மனிதன் ஒரு சமூக விலங்கு என கூறியது யார்? விடை அரிஸ்டாட்டில். 24வது வினா, இந்திய குடிமகனுக்கும் வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு? இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு 18. 25வது வினா, புனித வரி விதிப்பு விதிகளை உருவாக்கியவர்? புனித வரி விதிப்பு விதிகளை உருவாக்கியவர் ஆதம் ஸ்மித். 26வது வினா, ஒரு நிறுவனம் சமநிலை அடைவது எப்போது எனில் MC = MR.
27வது வினா, இந்திய அரசால் வெளியிடப்படும் 1 ரூபாய் நோட்டுகள் டேஸ் என்று அழைக்கப்படும். கட்டளை பணம். 28வது வினா, 5 ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு. ரஷ்யா. 29வது வினா, முதலாம் 20 அம்ச திட்டத்தினை அறிவித்தவர் யார்? முதலாம் 20 அம்ச திட்டத்தினை அறிவித்தவர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார். 30வது வினா, திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச். 31வது வினா, வணிகம் எதனுடன் தொடர்புடையது? பொருட்களின் பரிமாற்றம். 32வது வினா, இந்தியாவில் முதல் ரயில்வே தொடர்பு எந்த 2 நகரங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? மும்பை டு தானே. 33வது வினா, 6 மாத காலத்திற்கு மேலாக புழக்கத்தில் உள்ள காசோலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா காலக்கெடு முடிந்த காசோலை. 34வது வினா, இருப்புநிலை அறிப்பு என்பது அறிக்கை. 35வது வினா, தேய்மானம் எனப்படுவது சொத்து தேய்வடைவதால். நன்றி வணக்கம். தமிழா டிவி NBC. அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.